ஏய், அங்கே என்ன பேச்சு குசு குசுன்னு? நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பேசாமல் படிங்க. அக்கா இது பொரியல் பண்ணுறக்குங்களா? ஆமாம், இது இப்போ ரொம்ப முக்கியம். நாளைக்கு உனக்கு பரீட்சையில் தான் கேட்க போகிறாங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் சொல்லாம இரு, அப்புறம் பாரு உனக்கு அடி. அக்கா பாப்பா அழுகுது. பாப்பா தூங்க வச்சுட்டு வரக்குள்ள நீங்க இங்க தூங்கிடாதீங்க. கீதா, நீ எல்லாரையும் பார்த்துக்கோ. எல்லாரும் சத்தமா படிக்கணும். எனக்கு ரூமுக்குள்ள கேட்கணும். நீங்க படிக்கிறதில்ல. தோ வரேன். நேத்து நான் செஞ்சுட்டு வர சொன்ன ஹோம்ஒர்க்கை யாரெல்லாம் செய்யல தெரியுமே. இந்த மாதிரி 4-5 பேர் எந்த நிற்பீங்கன்னு தெரியுமே. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை வீட்டுல? படிக்கிறத தவிர வேற என்ன வேலை? கை நீட்டு, நீட்டு கைய நீட்டு நீட்டு. இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை நைட்டு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் எழுதி காமிச்சிட்டு தான் போறீங்க. உங்க வீட்டுல எல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன். உட்காந்து எழுது. இது மட்டும் இல்ல, இந்த ஹோம்ஒர்க்கை 50 தடவை எழுதிட்டு வரணும். இம்போசிஷன் எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வந்து எனக்கு காமிக்கணும். ஏய், என்ன அங்க பேச்சு? டியூஷன்ல படிக்கிறதுக்கு தானே வர, இல்ல பேசுறதுக்கு வரையா? இந்த படி. என்ன எழுத்துது? கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிற. நல்லா எழுத மாட்டியா? ஓகே, எல்லாரும் அடுத்த சாப்டர் எடுத்துக்கோங்க. கமிங் மிஸ். ஏன் லேட்டு? இங்க நான் ஒரு சாப்டரே முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு தனியா நான் எடுக்கணுமா? நாளையிலிருந்து லேட்டா வந்து வெளியில நிக்க வச்சிருவேன். வா உள்ளுக்குள்ள. அடுத்த கொஸ்டின், திணை வகைகள். அச்சோ, இப்பதான் நம்பிச்சு. டே குமாரு, இந்த கடையில போய் ஒரே ஒரு கவர் பப்படம் மட்டும் வாங்கிட்டு வாடா. அப்புறம் உங்க அம்மாட்ட சொல்லிடாத நான் கடைக்கு போக சொன்னேன்னு. உங்க அம்மா என் கூட சண்டைக்கு வருவாங்க. காசு அக்கௌண்ட்ல எழுதிக்க சொல்லு, நாளைக்கு தரேன் சொல்லிட்டு சீக்கிரமா போய் வாங்க. அக்கா இந்த சாப்டர்ல ஒரு டவுட். இது நேத்து நான் சொல்லி கொடுத்தல, அதே மாதிரிதான், அதே மாடல் தான், அதே மாதிரி பண்ணு போ. சொல்லுடி. ஆமா, இன்னும் முடியல டியூஷன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்படியா? சரி சரி. என்ன எங்களுக்கு எல்லாரும் படிங்க. போனை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. சோப், வாட்டர், லெமன் ஜூஸ், கிளியர் பேக்கிங் சோடா சொல்யூஷன். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஆமா பிரியா, நேற்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ பிரியாணி கடை தொடங்கி இருக்கிறாங்களாமே புதுசா? ஆமாங்கக்கா, 2 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. அப்படியா? டேய் சிவா, நீங்க ஏதோ டூர் போனீங்களாமே, உங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. எங்க போயிருந்தீங்க? கொடைக்கானல் போயிருந்தோம்க்கா. கொடைக்கானலா? நான் +2 படிக்கும்போது போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. நான் ஃபீஸ் கொண்டு வர சொல்லியதானே, யாரெல்லாம் ஃபீஸ் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சத்தத்தையே காணோம்? மற்ற நேரம் எல்லாம் நல்லா பேசுங்க. ஃபீஸ் மட்டும் கேட்டா மட்டும் யாரும் பேச மாட்டீங்க. மிஸ், நான் கொண்டு வந்திருக்கேன். இது போன மாசத்தோட ஃபீஸ், சரியா? இந்த மாசத்த ஃபீஸ் நினைக்காத, போன மாசத்த ஃபீஸ். போன மாசம் நீ கொடுக்கல, எழுதி வச்சிருக்கிற. எல்லாத்தோட பேரும் கரெக்டா எழுதி வச்சிருக்கிற. குமார் 2 மாசம் ஃபீஸ் கொடுக்கணும். செல்வி 1 மாசம் ஃபீஸ் கொடுக்கணும். அப்புறம் பிரியா வந்து இந்த மாசத்த ஃபீஸ் கொடுக்கணும், சரியா? எல்லாரும் கரெக்டா ஃபீஸ் கொண்டு வந்து கொடுங்க. இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் நாளைக்கு ஃபீஸோட வரீங்க டியூஷன் வரும்போது, சரியா? உங்க வீட்டுல போய் சொல்லுங்க ஃபீஸ் கேட்டாங்க மிஸ்ன்ட்டு. எல்லாரும் கரெக்டா வந்து வாங்கிட்டு வாங்க.